ஸ்ரீ லவகுசா புராணம் 20ஆம் பகுதி. ஸ்ரீ ராமபிரானு தன் முடிவில் உறுதியாக இருந்துவிட்டார். அப்போது அன்னை சீதாதேவி, என் கணவர் என்னை தீயில் இறங்கு என கூறுவது மட்டுமல்ல, இதுவரை அவர் எனக்கு செய்த எல்லாமே எனக்கு செய்யப்பட்ட நன்மை என்றே நான் கருதுகிறேன். ஆனாலும் அவர் என் கற்பின் மீது ஊரார் சொல்லுக்காக நிரூபிக்க துடிப்பதை என்னால் பொறுக்க இயலவில்லை. இனியும் நான் உயிர் வாழ்வதில் அர்த்தமில்லை. எனவே எங்கிருந்து பிறந்தேனோ, எந்த தாய் என்னை பெற்றாளோ, எல்லோருக்கும் பெற்ற தாய் யாராக இருந்தாலும் முடிவில் எந்த தாயிடம் அடைக்கலம் ஆவார்களோ அந்த தாயிடமே செல்கிறேன் என்றவள். அன்னையே பூமி தாயே, நல்வினை தீவினை ஆகியவற்றை அறுத்தெறிந்தவரும் தவங்கள் பல இயற்றியவருமான விஸ்வாமித்ர முனிவர் இதோ இங்கே வீற்றிருக்கிறாரே. தசரத புத்திரர் ஸ்ரீராமர் இவரை எங்கள் இல்லத்திற்கு அழைத்து வந்தார். அந்த முனிவர் செய்த யாகத்திற்கு இடையூறு செய்த அரக்கர்களை ஒழித்துவிட்டு வந்த வீரரான இவர் என் தந்தை கொடுத்த சிவதனுசு என்னும் வில்லை ஒடித்தார். யாராலும் அசைக்கவும் தூக்கவும் இயலாத அந்த வில்லை ஒடித்ததால் பலசாலியான இவருக்கு என்னை என் தந்தை ஜனக மகாராஜா திருமணம் செய்து வைத்தார். இந்த கரிய நிறத்தானை கார்மேக வண்ணனை தவிர வேறு எந்த மன்னனையும் என் திருமணத்திற்கு முன்போ பின்போ நான் மனத்தாலும் வாக்காலும் நினைக்கவில்லை என்பதும் அவர்களை பற்றி பேசியது கூட இல்லை என்பதும் உண்மையானால், நிலமகளே, என் தாயே, நீ வருக, என்னை உன்னிடமே மீண்டும் எடுத்துச் செல் என்றாள் ஆவேசத்துடன். கற்பு நிறைந்த மங்கை, பழி போடப்பட்ட மங்கை, உலகிலேயே துன்பங்களை அதிகம் அனுபவித்த மங்கை கட்டளையிட்டிருக்கிறாள். எந்த ஒரு தேசத்தில் பெண்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்களோ அந்த நாட்டின் நிம்மதி முற்றிலும் குலைந்து போய்விடும் என்பதே சரித்திரம் கூறும் உண்மை. அன்னை சீதாதேவி தொடர்ந்தாள். அன்னையே, என்னை பெற்ற பூமாதேவி தாயே, உலகில் உள்ளோரின் வணக்கத்திற்கு உரியவளே, என்னை வருந்தி பெற்றவளே, என்னுடைய கற்பின் மீது என் கணவர் ஊராருக்காக சந்தேகப்படுகிறார். ஆனால் என் கற்பும் கற்புக்கரசியான அருந்ததியின் கற்பும் ஒரே தன்மையுடையது என்பது உண்மையானால், நிலத்தை பிளந்து கொண்டு எழுந்து வா தாயே என்று ஆணை பிறப்பிக்கும் குரலில் அயோத்தியே அதிரும் வகையில் அரற்றினாள் சீத்தை. பூமியிலுள்ள மற்ற தாய்மார் பெற்ற பிள்ளைகளுக்கு துன்பம் ஏற்பட்டாலே பூகம்பத்தை உண்டாக்கி அநியாயக்காரர்களையும் அக்கிரமக்காரர்களையும் முன்ஜென்மத்தில் பாவங்கள் பல புரிந்து தனக்கு பாரமாக இருப்பவர்களை அழித்துவிடும் பூமி தாய் தான் பெற்ற பிள்ளைக்காக இத்தனை நாளும் பொறுமை காத்தாள். ஆனால் தன் மகளின் பெண்மைக்கே களங்கம் வந்தால் விட்டு வைப்பாளா என்ன? ஆதிசேஷனின் 1000 தலைகளினால் தாங்கப்படுபவளும் நிலை பெற்ற கற்பினை உடையவளும் உலகத்து செல்வத்தை எல்லாம் தன் மேனியில் கொண்டவளும் மலைமகள் எனப்படும் மார்புகளை தாங்கியவளும் மேகம் என்ற கூந்தலை உடையவளும் அலைக்கடல்களை ஆடையாக உடுத்தியவளுமான அன்னை பூமாதேவி அதிர்ந்தாள். உலகமே நடுங்கியது. பூமி விரிந்தது. அம்மா சீதா, அழாதே மகளே, உன் கற்பே உலகில் சிறந்தது. அருந்ததியின் கற்பை விட உன் கற்பே உயர்ந்தது. உலகம் உள்ளவரை சீதையின் கற்பு திறன் பேசப்படும். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளர்ந்தானே அந்த நாராயணன், அவனே ராமனாய் இங்கே அமர்ந்திருக்கிறான். அவனுக்கு மட்டுமே நீ சொந்தமாக இருந்தாய் மகளே. இனியும் நீ இந்த பூமியின் மேல் வாழ தேவையில்லை. நீ நாராயணரின் துணைவி என்பதை நினைவுபடுத்துகிறேன். பூமியில் உன் காலம் முடிந்துவிட்டது. நீ என்னோடு வா மகளே என்று கை நீட்டி அழைத்தாள். பெற்றவளின் மார்பில் முகம் புதைத்து அழுதாள் சீதா. அவளை அள்ளி அணைத்தபடியே மீண்டும் நிலம் பிளக்க ஸ்ரீ ராமபிரானிடம் உத்தரவு கூட பெறாமல் தன் மகளை உள்ளே அழைத்து சென்று விட்டாள் அந்த பூமி தாய். நல்லவர்கள் பூமியில் நீண்ட காலம் வாழ்வதில்லை என அரற்றுகிறோம். நல்லவனுக்கு பூமியில் என்ன வேலை? அவன் வைகுந்தத்திலோ பாதாள லோகத்திலோ வாழ வேண்டியவன் அல்லவா? பூமாதேவி என்ற தாயின் அரவணைப்பில் இருக்க வேண்டியவள் இங்கே இருந்து ஏன் அவஸ்தைப்பட வேண்டும் என்றுதான் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது போலும். ஸ்ரீ ராமபிரான் ஆத்திரமடைந்தார். இந்த சபையில் கூடியிருக்கும் அயோத்தி மாநகர மக்களே, சீதையின் கற்பு திறனை புரிந்து கொண்டீர்களா? அவள் களங்கமற்றவள் என்பதை நான் அறிவேன். நான் இதுவரை யாருக்கும் எந்த தீமையும் செய்ததில்லை.
பிறருக்கு நன்மை செய்வதே என் வாழ்வின் குறிக்கோளாக இருந்திருக்கிறது. ஆனால் நான் அனுபவித்ததோ கடும் சோதனைகளைத்தான். இப்போது என்ன நடந்துவிட்டது? ஊரார் சொல்லை மறுக்க அவளை தீக்குளிக்க கூறினேன். அவளோ தன் தாயை அழைத்தாள். அந்த தாயும் வந்தாள். மகளை அழைத்து கொண்டு சென்று விட்டாள். இது என்ன நீதி? இந்த பூமாதேவி எப்படிப்பட்டவள் என்பது எனக்கு தெரியாதா என்றவர் பூமாதேவியை சிறுமைப்படுத்தும் வார்த்தைகளை கூறினார். அகத்திய முனிவரால் ஒரு உள்ளங்கையால் அள்ளி குடிக்கப்பெற்ற மிகச் சாதாரணமான கடல் அலைகளை சுமப்பவள், குளிர்ந்த பிறைச்சந்திரனை அணிந்த சிவபெருமான் பிரம்மாவின் தலையை கிள்ளியதால் ஏற்பட்ட பாவத்திற்கு விமோசனம் தந்த திருமால் வாமன அவதாரம் எடுத்து வந்தபோது அவனது 2 அடிகளுக்குள் அடைக்கலமானது பொன்னாலும் மணியாலும் தன் முடிகளை அலங்கரித்து கொண்ட ஆதிசேஷன் என்ற பாம்பால் தாங்கப்படுவது. ஒரு காலத்தில் ஏற்பட்ட பிரளய வெள்ளத்தில் இந்த பூமாதேவி மூழ்கி கிடந்த போது திருமால் வராக ரூபம் எடுத்து தன் கொம்பின் மீது தாங்கி வந்தது. இப்படிப்பட்ட பூமாதேவிக்கு என் மனைவியை என் கண் முன்னே தூக்கிச் செல்லும் தைரியம் எங்கிருந்து வந்தது? ஸ்ரீராமபிரான் தன் ஆசனத்திலிருந்து கொதித்தெழுந்தார். 20ஆம் பகுதி நிறைவடைந்தது.